சூர்யா கோ ஸ்லோ. சூர்யா டைம் ஆச்சு சூர்யா, வீட்டுக்கு போலாம். சூர்யா சுப்பு இப்படித்தான் திடீர்னு ஏதாவது பண்ணும், உங்களுக்கு தெரியாததா? ஏன் அஞ்சலி தெரியாம தான் கேக்குறேன். இவங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து வைக்க சூரிய பிரகாஷ் இருக்காருல்ல. கண்ணுக்கு தெரியாத தேவதையை விட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பேய் மேலுன்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா அணுவை எங்க சம்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்படி நேரங்கட்ட நேரத்துல சுந்தரகாண்டம் எல்லாம் பாராயணம் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? இத பாருங்க புஷ்பமா, இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்க பொண்ணுக்கு என் பையனை விட்டா வேற நாதியே இல்ல. அதுக்காக சம்பத்துக்கு உங்க பொண்ண கட்டி வைக்க நான் தயாரா இருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த ஆஃபர் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதிர்ஷ்டம் ஒரே ஒரு தடவை தான் கதவை தட்டும். இனிமே அது உங்க வீட்டு கதவை தட்டவே தட்டாது. உங்க பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க முடியாம நிக்கிறப்பதான் உங்களுக்கு தோணும், ஐயோ சம்பத் மாதிரி ஒரு பெரிய பணக்கார பையனை இழந்துட்டோமேன்னு. அத நாங்க கண் குளிர பாக்கணும். இது நிச்சயம் நடக்கும் புஷ்பமா, நிச்சயம் நடக்கும். பாலும் பழமும் வேணும்னு சாமி ஒண்ணும் கேட்கல. நான் பொரியும் பொட்டுக்கடலையும் வச்சு சாமி கும்பிட்டுக்கிறேன். என்னம்மா அழுதுட்டு இருக்க? ஐயோ சொல்லுமா, என்னாச்சுமா? ஏன் அழுகுற? என்ன ஆச்சுமா? ஒண்ணும் இல்ல, வா போலாம். அம்மா நில்லுமா. அப்பா என்னடானா சுந்தரகாண்ட சொல்லிட்டு இருக்காரு, நீ என்னடானா இங்க நின்னு அழுதுட்டு இருக்க. என்னம்மா நடக்குது நம்ம வீட்ல? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? வாயை திறந்து சொல்லுமா. என்ன ரெண்டு அடி கூட அடிச்சிருங்கம்மா. இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொல்லாதீங்கம்மா, என் நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு. ஐயோ அனு, அப்படி எல்லாம் சொல்லாத அனு. இளைய தலையெழுத்து சாவைக்கு படைக்கிறதுக்கு எதுவும் இல்லன்னு ஒரு டம்ளர் பால் வாங்குறதுக்கு ரஞ்சினி வீட்டுக்கு போயிருக்கவே கூடாது. நல்ல வேளை உன்னை வாங்கிட்டு வர சொல்லல. ஐயோ என்னோட போட்டு உன் காதுல அந்த அசிங்கல விழ வேண்டாம். என்ன சொன்னாரு அந்த ஆளு? உன்னதான் கேக்குறேன், என்ன சொன்னாரு? விடுமா, நாக்குல நரம்பில்லாத கூட்டம் என்ன வேணாலும் பேசுவாங்க. அவங்க கிட்ட பணம் இருக்கு, நம்ம ஒண்ணும் இல்லாதவங்க தானே. ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் தேள் மாதிரி கொட்டுற அந்த ஆளு. அந்த வீட்டுக்கு போனது ஏன் தப்பு தானே, நாங்க போயிருக்க கூடாது. இருக்கிறத வச்சு சாமி கும்பிட்டு இருக்கிறோம். அம்மா அழுகாதம்மா. நீ இப்படி அழுதா அப்பா நில குழிஞ்சு போயிடுவாரு. நீ இருக்கிற தைரியத்துலதான் நம்ம வீடே இருக்கு. சரி, இது அப்பா கிட்ட எதுவும் சொல்லிக்காத, வா போலாம். நீ போமா, நான் வரேன். நீ போமா, நான் வரேன். எந்த ஒரு பொண்ணும் தான் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது அவமானம்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்ப எங்க அம்மா அழுகிறத பாக்குறப்போ இதுக்கு எவ்வளவு வலி. ஆனாலும் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். வேற மாதிரி பேச தெரியாம இல்ல, இப்பவும் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். ரம்யா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுவரை அவ கூட சண்டைன்னு எதுவுமே வந்ததில்ல. சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாதான் வளர்ந்தோம். அத நான் மறக்கல, நீங்களும் மறந்துடாதீங்க. ஓ லெக்சர்லாம் முடிஞ்சதா? என்னமோ பக்கமா பேசிக்கிட்டே போற.
அப்படி என்ன நடந்துருச்சு இப்போ? இவங்க அம்மா அழுதாங்களா, உடனே இவ வந்து பொங்கல் வைக்கிறாளாம். இத பாருமா, நீ பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யற, அதே மாதிரி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுற. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வேணா நீ பேசுறத ஆன வாய பொழந்துட்டு கேட்கலாம், அதை நம்பலாம். ஆனா இந்த ரகுபதி கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஓ அப்பா ஒரு ஏமாறு. அதனாலதான் நீ சொல்ற எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னு வைங்க புஷ்பமா, கல்யாணம் 2 தடவை நின்னது மட்டும் இல்ல, 3வது தடவையும் நிக்கும். ஏன் 4வது தடவையும் நிக்கும். எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், பாத்துக்கங்க. சும்மா நடிக்காதீங்க அங்கிள். உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கடுப்பு உங்களுக்கு. அதை விட சூர்யா சார் கூட பிசினஸ் பண்ண முடியலன்னு வெறுப்பு. ஏன் கல்யாணம் ஒரு தடவை நின்னுச்சுன்னா உங்க பையன் கல்யாணமும் தான் நின்னுச்சு. உங்க கூட பேச ஆரம்பிச்சேனா நானும் உங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். ஆன்ட்டி, நான் என்ன சொல்லணுமோ அதை எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்த தடவை எங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதாவது இப்படி நடந்தா நான் பேசுறது வேற மாதிரி இருக்கும். சொல்லி வைங்க. வாமா போலாம். அப்ப பேசுங்கப்பா. என்னாச்சு உங்களுக்கு? என்ன சுப்பு இது? நான் அவ்வளவு சொல்லிதான் கேக்கல. இப்ப நம்ம பொண்ணு இவ்வளவு சொல்றால, அதுக்காவது கொஞ்சம் பேசக்கூடாதா? ஏன்பா பேசவே மாட்டீங்க? ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுங்க. நீங்க இப்படி இருந்தா எனக்கு என்னவோ மாறி இருக்குப்பா. நேத்து என்னப்பா நடந்துச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சொல்லுங்கப்பா. தப்பு பண்ணது நீ இல்ல அனு, தப்பு பண்ணது அப்பாதான். என்ன மன்னிச்சிடு. ஏன்பா அழுகுறீங்க? நீங்க ஏன்பா என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கணும்? என்னப்பா இது? அப்பா அழாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா அழாதீங்கப்பா. என்ன சுப்பு இது? எதுக்கு இப்படி குழந்தை மாதிரி அழுத்திக்கிட்டு இருக்க? 2 நாளா நம்ம வீடு வீடு மாதிரியே இல்ல. என்ன ஆச்சு சுப்பு? என்னன்னு சொல்லு, அப்பதானே எங்களுக்கும் தெரியும். நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிடனு. தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்கப்பா. என் அப்பா என்னைக்கும் தப்பே பண்ண மாட்டாரு. நீல் மேல தப்பான நம்பிக்கை வச்சிருந்தேனு இல்ல. சரியா விசாரிக்காம உங்ககிட்டயும் கேட்காம நீலுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ண பாரு. என்ன மன்னிச்சிடானு. உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்குற தகுதிய நான் இழந்துட்டேன். ஒன்னுத்துக்கும் லாயக்கில்ல. நான் ஒரு கையால் ஆகாதவன், அப்ப ஒரு கையால் ஆகாதவன். நான் தோத்து போயிட்டானு. தோத்து போயிட்டேன், தோத்து போயிட்டேன், தோத்து போயிட்டேன், தோத்து போயிட்டேன், தோத்து போயிட்டேன். சார், ஒரு அப்பாவை அவங்க ஆசையில தப்பு இல்லை. ஆனா நீங்க ஆசைப்பட்ட ஆள் சரியில்லை. என்னப்பா இது? என்ன மன்னிச்சிடானு. ஐயோ சுப்பு, அப்பா என்ன சுப்பு இது? திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அப்படி என்னதான் நீ பண்ணிட்ட? நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு எப்போ நீ தானே சொல்லுவ. ஏன் சுப்பு, எது பண்ணாலும் அது நல்லதுக்கு தான்ற கர்வம் எனக்கு எப்பயுமே உண்டு சுப்பு. தெரியாம நடக்கிற தப்புக்கெல்லாம் நாம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் கடவுள் செயல். நீ தோத்து போன அப்பா நல்ல சொல்லாத சுப்பு. எந்த அப்பா தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த கௌரவமும் பார்க்காம தான் பெத்த பொண்ணுகிட்ட அது தப்புன்னு ஒத்துக்கிறான், மன்னிப்பு கேக்குறான்? உன்ன மாதிரி எல்லாம் ஒரு அப்பா இந்த உலகத்திலே இல்ல சுப்பு. ஆமாப்பா, நீங்க நிஜமாவே கிரேட்பா. எதுவா இருந்தாலும் அது நம்ம தலைவிதி படிதான் நடக்கும் சுப்பு. அத மாத்த யாரால முடியும்? சூர்யா சார் அந்த பையனை பாரின் காமிச்சு வச்சுட்டாரு, நம்ம என்ன பண்ண முடியும்?
நீ விடு சுப்பு. சாப்பிட வரலாமா? ஏய் வா பொண்ணே, அங்க நிக்கிற உள்ள வா. வாங்க சித்தி. பாப்பூர்ணி, என்னம்மா நர்ஸு, இப்பதான் நாங்கெல்லாம் உன் ஞாபகத்துக்கு வரோமா? அத நான் கேட்கணும் தான். இங்க ஞாபகம் எல்லாம் இருக்கா இல்ல புஷ்பா அக்கா தான் உலகம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சுப்பு, எனக்காக கேள்வி கேட்க ஆள் இல்லன்னு நினைச்சுக்காத. என் தங்கச்சி வந்துட்டா. நீயே சொல்லிருக்க, இவ அதிகமா பேச மாட்டா, ஒரு வார்த்தை பேசினாலும் நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசுவான்னு. ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே கரகாட்டம் ஆடுவே நீ. இப்போ உன் தங்க வேற வந்துட்டா, கேட்கவே வேணாம். கால்ல சலங்கை கட்டின கமல் மாதிரி தக்கிட்ட ததிமின்னு சலங்கை ஒலி டான்ஸ் ஆடுவே நீ. அவளை விடுமா நீ. என் தம்பி எப்படி இருக்காரு? பேசி ரொம்ப நாளாச்சு. அவருக்கு என்ன, ஜாலியா துபாய்ல பேச்சுலர் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. தினமும் வீடியோ கால் பேசிட்டு தான் இருக்காரு. ஆமா, நான் இங்க இருக்கறதுல உங்களுக்கு ஒன்னும் தொந்தரவு இல்லையா தான்? சித்தி, நீங்க இப்படி கேட்கலாமா? இது உங்க வீடு சித்தி. அப்பா அப்படி நினைப்பாங்களா? வாவ், ப்ரோயின்லா, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஷூட் ஆரம்பிக்கலாமா? இட்ஸ் வெரி அர்ஜென்ட். ஷூட்டா? மான்சி, அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடுமா? யா மான்சி, ப்ளீஸ் லீவ் ஹிம் அலோன். வேணா என்ன ஷூட் பண்ணிக்கோ, ஐ வில் ஹெல்ப் யூ. உன் வீடியோ எனக்கு நிறைய கிடைச்சிருச்சுன்னு. யூ சோ போரிங். ப்ரோயின்லா, என் யூடியூப் சேனல்ல ஸ்பெஷல் கெஸ்டா நீங்க வந்தீங்கன்னா லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சும்மா அள்ளும். ஒரே நாள்ல நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவேன். சூர்யாவோட மூட மாத்த இதுதான் நல்ல ஐடியா. குட் ஐடியா மான்சி. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஐ கான்ட் பிலீவ் திஸ் மாம்-இன்-லா. எனிவேஸ், தேங்க் யூ மாம்-இன்-லா. ப்ரோயின்லா, ப்ளீஸ். வாவ், சூப்பர் ப்ரோயின்லா. தட்ஸ் தி ஸ்பிரிட். மாம்-இன்-லா அண்ட் சந்திரா, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கும். பெட்டர் நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கொஞ்சம் போயிட்டா நல்லா இருக்கும். நோ நோ, ஐ வாண்ட் டு வாட்ச் திஸ் மான்சி. சந்திரா, இன்னைக்கு உனக்கு ரூம் கிளீன் பண்ற வேலை, அத போய் செய். இத முடிச்சிட்டு வந்து அதையும் லைவ் ரிலே பண்றேன். நீ போ. அவ ரூம் கிளீன் பண்றத லைவ் ரிலே பண்ண போறியா? இன்னைக்கு உனக்கு என்னாச்சு மான்சி? ஏன் உங்க பையனை ரூம் கிளீன் பண்ண சொன்னா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் செய்யலாம் மாம்-இன்-லா. எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும். அதுதான் என் கிச்சன் ஷோட கான்செப்ட். உங்க பையன் ரூம் கிளீன் பண்றான்னு உடனே குதிக்காதீங்க. சந்திரா கிளீன் பண்ண அவன் பின்னாடி நான் போய் கிளீன் பண்ணணும். எனக்கு டபுள் வேலை தான் மாம்-இன்-லா. பங்கஜ், சூர்யா சார் ஏன் நேத்து யார்கிட்டயும் சொல்லாம போனாரு? எனக்கு எப்படி தெரியும் ராஜி? உங்களுக்கு நிச்சயம் தெரியும் பங்கஜ். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு சே, ஐ அம் ஃபைன் வித் இட். மீராஜி, anger is not good. நீல் விஷயமா சார் அப்செட்டா இருக்காரு.
அதான் முடிஞ்சு போச்சே பங்கஜ். நேத்து அந்த சுப்பிரமணி வந்த பின்னாடிதான் சார் ரொம்ப அப்செட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. am I right? why are you laughing பங்கஜ்? நத்திங் மிராஜி, சொல்லுங்க. சார் வெளியே போனது தெரியாம நம்ம ஹீரோயின் பாஞ்சு ஓடி வந்தா சார் ரூமுக்கு. அவளுக்கும் என்ன விஷயம்னு தெரியல, நல்லா திட்டி வெளியில அமுச்சு விட்டுட்டேன். இவ்ளோ நேரம் ஆச்சு, சார் இன்னும் ஆபீஸ்க்கும் வரல, போனும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. பங்கஜ், ப்ளீஸ் டெல் மீ why சூர்யா சார் இஸ் அப்செட்? நீராஜி, அதான் சொன்னேனே நீல் விஷயமான. நீலுக்கும் அனுக்கும் கல்யாணம் பண்றதா சுப்பிரமணியம் சார் சூர்யா சார்ட்ட சொன்னாரு. அதனால தான் அப்செட் ஆனாரா? எனக்கு எப்படி தெரியும் மீராஜி? This is too much பங்கஜ், don't irritate me. பட் அதுக்கே சூர்யா சார் அப்செட் ஆகணும்? எனக்கு என்ன தெரியும் மீராஜி? irritation to the core. என்ன இரிட்டேட் பண்றதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? Irritation not good, Miraji. பங்கஜ், see this பங்கஜ். சார் யூடியூப்ல லைவ்ல இருக்காராம், Facebookல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. What? நிஜமாவா? எஸ் பங்கஜ், மான்சி மேம் சேனல்ல லைவ் போயிட்டு இருக்கு. Let us watch. See, I can't believe this பங்கஜ். ஒரு பிசினஸ் சக்கரவர்த்தி யூடியூப்ல சமைச்சிட்டு இருக்காரு. ஏன் பிசினஸ் சக்கரவர்த்திங்க சமைக்க கூடாது மீராஜி? நோ நோ நோ, நான் அப்படி சொல்ல வரல. நேத்துல அப்செட்டா இருந்தாரு, ஆனா இன்னைக்கு how this miracle happened? மான்சி மேடம் கம்பல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மான்சி மேடம் சொல்லி சூர்யா சார் எதுவும் முடியாதுன்னு சொல்லியிருக்காரா? கரெக்ட் பங்கஜ். However, சூர்யா சார் சந்தோஷமா இருந்தா அதுவும் நல்லதுக்கு தான். கரெக்ட் மீராஜி. நேத்து இருந்த சூர்யா சாருக்கும் இன்னைக்கு லைவ்ல இருக்கிற சூர்யா சாருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இல்ல? தட்ஸ் கிரேட். நம்ம மான்சி மேடத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கழிக்கிற கூட்டு ரெடி. எப்படியும் சூர்யா சார் நார்மல் ஆயிட்டாருன்னா சந்தோஷம் தான். வீட்டுக்கு சித்தி வந்ததுல இருந்து அம்மாவும் அப்பாவும் நார்மல் ஆயிட்டாங்க. இப்ப சூர்யா சாரும் ஓகே. கடவுளே, இந்த நீல் விஷயம் இத்தோட போகட்டும். நீல், நீ எங்க இருந்தாலும் நான் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்குவேன். குட் பை நீல். இந்த செடியில பூ மலர்ற நாளுக்காகவும், நீங்க வந்து என்கிட்ட உங்க மனசுல இருக்கிறத சொல்ல போற அந்த நாளுக்காகவும் நான் காத்திருப்பேன் சார். வார்த்தை தேடினே நீதானே வசந்தம் நீங்காதே இதுவோ ஜென்ம பந்தம். மல்லிகைப்பூ வாசம் வீசுற மாதிரி இருக்கே.
உங்களுக்கு அந்த வாசனை தெரியுதா? எஸ் அண்ணி, நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். மல்லிகைப்பூ வாசனை தான். அனு நில்லடி. அனு, தினமும் இதே வேலையா? உனக்கு டிபன் பாக்ஸ் எடுத்துக்கோன்னு யாரோ சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஐயோ சாரிமா. என்ன சாரிமா? மணத்தக்காளி கீரை கூட்டு வேணும்னு சொன்னேன். உங்க அப்பா அலைஞ்சு திரிஞ்சு அதை வாங்கிட்டு வந்து அவரே மாஞ்சு அதை சமைச்சிருக்காரு. அதை போய் விட்டுட்டு கிளம்புற? என்னடி யோசனை? ஆமாமா, நல்ல வேலை டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இச்செல்லம்மா. Then Anu, how is everything? என்ன சார், இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கீங்க? Is it? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதான் ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லாமலே இருக்கீங்களே சார். சார். எஸ் அனு. நேத்து ஃபுல்லா உங்ககிட்ட பேச அவ்வளோ ட்ரை பண்ணேன் சார். உங்க நம்பரே கிடைக்கல. ஏன் சார் அன்னைக்கு யார்கிட்டயுமே சொல்லாம போயிட்டீங்க? என்னாச்சு சார்? லீவ் இட் அனு. ஆமா, ஏன் ஃபோன் பண்ணி பேச ட்ரை பண்ண? இந்தியாவோட ஜிடிபியை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு தான். சார், காரணம் இருந்தாதான் உங்களை கூப்பிடணுமா? நோ நோ, நாட் லைக் தட். ஆனா ஒரு காரணம் இருந்தது சார். எங்க சித்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு முக்கியமான விஷயம். அப்புறம் சார், கிண்டல் பண்ணாதீங்க சார். அவங்க நர்ஸ். இனிமே கொஞ்ச நாளைக்கு அவங்களும் எங்க கூட தான் இருக்க போறாங்க. அதையும் சொல்லான்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அதையும் சொல்லலாம்னா வேற எதை சொல்ல ஃபோன் பண்ணானோ? சரியான கொல்லூலி மங்கன். மௌன குரு. மல்லிகை செடியை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாரா பாரு. மல்லிகை செடி பத்தி கேட்கதான் சித்தி நர்சன் சுத்தி சுத்தி பேசுற. நீ தவிக்கிறத பார்க்கவே அவ்வளோ லவ்லியா இருக்கானோ. ஓகே, வாட் இஸ் அனு? நத்திங் சார். ஓகே சார், நான் நேத்து உங்களுக்கு எதுக்கு கால் பண்ணேனா? I am little busy now. Can we catch up later if you don't mind? ஃபங்க்ஷனுக்கு வான்னு கூப்பிட்டாதான் என்னவா? அனு, one more important thing அனு. நாளைக்கு வீட்டில் நடக்கிற கெட்டுக்கதற்கு நீ அங்க வரணும். இட்ஸ் மை விஷ். கண்டிப்பா வரேன் சார். காதலே உன்னோடு வாழ என்றும் வாழ
பண்ணிட்டு இருக்க? ஐயோ, ஏண்டி கத்துற? ஓ, சந்திரா சாருக்கு gift தர போறேன். சந்திரா சாருக்கு எதுக்கு நான் கிஃப்ட் பண்ண போறேன்? அதுவும் எம்ப்ராய்டரி போட்டு போறது அவர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு. ஆனா இவ சூர்யா சாருக்கு கிஃப்ட் கொடுப்பாளாம். இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? சந்திரா சாருக்கு வேற கிஃப்ட் இருக்கு, ஓபன் கிஃப்ட். இது சூர்யா சாருக்கு சீக்ரெட் கிஃப்ட். அடேங்கப்பா, சீக்ரெட் கிஃப்டா? நடத்து நடத்து. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கானோ. இத சூர்யா சாரு பொக்கிஷம் மாதிரி வச்சு பாதுகாப்பாரு. கதை போமா கதை போமா கதை போமா ஒன்றாக நீ நானும் தான் கதை போமா கதை உலகத்துல எத்தனையோ மல்லிகை பூ இது வரைக்கும் பூத்திருக்கலாம். ஆனா இது ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். உன்கிட்ட வந்து சேரணுங்கிறதுக்காகவே இந்த மல்லிகை பூ பூத்திருக்கானோ. இந்த பூ யார் தலைக்கு போகணும்னு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டாச்சு. இந்த பூக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடும் நாம எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம். அணுகிட்ட நேரடியாவே விஷயத்த சொல்லிருக்கலாமோ? அப்படி சொல்ல முடியாம தான் மல்லிகை மலரட்டும் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கோம். இருக்கட்டும், இதுவும் லவ்லியா தான் இருக்கு. காத்திருக்கிறதும் ஒரு சுகம்தான். அது மல்லிகை பூக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அணுவோட காதலுக்காக இருந்தாலும் சரி, இட்ஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். காத்திருந்தது போதும். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போற அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்குதான். மலர்ந்த இந்த மல்லிகை எடுத்துக்கிட்டு என் மனசுல மலர்ந்திருக்கிற காதலோட உன்னை தேடி வரானோ. மனசு விட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்ல போறேன். நிச்சயம் சொல்ல போறேன். ஆபீஸ்ல பிஸி ஆயிட்டா நீங்க பார்ட்டிக்கு வராமலே இருந்துடுவீங்க. ஐ நோ யூ ப்ரோ இன் லா. நீங்க இன்னைக்கு எங்கேயுமே போறது இல்ல, எங்க கூடவே இருங்க. சொல்லு சந்திரா. சொல்லிட்டு தானே இருக்க மான்சி. அண்ணே, ஐ ப்ராமிஸ் யூ, இன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் வந்துடுவேன். ஷூர். நீயும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு அப்படி நடந்திருந்தா நீயும் ஜோடியா வந்து சந்திராவுக்கும் மான்சிக்கும் விஷ் பண்ணிருப்ப. கரெக்ட் தான். சரி, டைம் ஆச்சு,
வரேன். சாயங்காலம் பார்க்கலாம். பாய் ப்ரோ இன் லா. பாய் நே. ஹலோ சார். ஆ சூர்யா, அம்மா. அம்மாவா? என்ன சொன்ன? கரெக்ட் தானே சொன்ன. அதுக்கு என்ன அர்த்தம்? அது சும்மா தான் சொன்னம்மா. தனியா அர்த்தம்லாம் எதுவும் இல்ல. நீ சும்மா சொன்ன மாதிரி தெரியலையேப்பா. அடுத்த வருஷம் நீயும் வெட்டிங் டே கொண்டாடுறதுக்கு தயாராயிட்டேன்னு தோணுது. கரெக்டா? அம்மா ஒரு கால்ல இருக்கு. சாரி, நீ பேசு. நாம சாயங்காலம் பேசிக்கலாம். ஹலோ சார். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்கா தானே? சந்திரா அண்ணியும் சந்தோஷமா இருக்கணும், அதான் முக்கியம். ஷியோர் சார், எவ்ரிதிங் டேக்கன் கேர் ஆஃப். யூ டோன்ட் வரி சார், நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ சார், 4 தடவை ஹலோ சொல்லிட்டீங்க, 2 தடவை குட் மார்னிங் சொல்லிட்டீங்க. எவ்வளவு நேரம் தான் போனை காதுலயே வச்சிட்டு இருக்கிறது? ஆமா சார், நீங்களா தான் எனக்கு கால் பண்ணீங்களா இல்ல தெரியாம கைப்பட்டு கால் வந்துருச்சா? நோ நோ நோ, நானே தான் கூப்பிட்டேன். என்ன சார் இது, இன்னைக்கு இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் தரீங்க? ஏன், நான் இன்னும் உன் மேல கோவத்துல இருக்கேன்னு நினைச்சியா? உங்களை நேர்ல பார்த்து பேசுற வரைக்கும் எனக்கு அப்படிதான் சார் தோணும். இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரீங்கல்ல சார்? ஆக்சுவலி இன்னைக்கு வீட்ல இருந்திருக்கணும், சந்திராவோட வெட்டிங் டே. ஆனா நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவேன். இந்த நாளுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். எப்படி வராம இருக்க முடியும்? என்ன சார், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ், ஐ அம் ஹாப்பி. ஐ அம் வெரி வெரி ஹாப்பி டுடே. இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். சந்திரா சாரோட வெட்டிங் டேவை இவ்ளோ முக்கியமா நீங்க நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எக்ஸாம் முடிஞ்சு எப்படா ஆபீஸ்க்கு வருவேன்னு நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா உங்க கூட சரியாவே பேச முடியல. என்னைக்காச்சும் பேச முடியுமா சார்? சார், என்ன சார் அமைதியா இருக்கீங்க? Nothing, Anu. We will meet at office. Sure, sir. சார், சந்திரா சாருக்கு என்னோட வெட்டிங் டே விஷயஸ கண்டிப்பா சொல்லிடுங்க. அத சாயங்காலம் நீயே நேர்ல வந்து சொல்லிடு. அனு, நேத்தே உன்னை இன்வைட் பண்ணத மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குல்ல? ரொம்ப பேரை கூப்பிடல, வெரி க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்தான். அதனால நான் வரல சார்னு எதுவும் சொல்லிடாத. நீ வர, யூ ஆர் கமிங் ஃபார் ஷோர். உன்னை பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா வரேன் சார். ஓகே அனு. சார், எஸ் அனு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சார். இஸ் இட் அனு? ஓகே, see you at office. வாவ், தேவ்நந்தினி சாரி. கரெக்டா சொன்ன மீரா. இந்த புடவைக்கு பின்னாடி இருந்த நோக்கமும் அதுதான். தேவநந்தினிக்கு தேவநந்தினி தான் ஈடாகும், வேற எதுவுமே ஈடா.
அண்ணா 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 எழுந்துருமா. என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சுமா? மெதுவா எழுந்துருமா. மெதுவாமா. மெதுவா. என்னாச்சுமா? என்ன சங்கரன் சார், என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க? அனு வந்து அனுக்கு என்னாச்சு? தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டா சார். வாட்? ஆமா சார், ஸ்டாக் ரூம்ல இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா சார். எப்போ? இப்பதான் சார். இப்ப அனு எங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன் சார். சரி வாங்க போலாம். அனு அனு டாக்டர் எங்க? இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் சார், இப்ப வந்துருவாங்க. உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். அனு என் மனசுல மலர்ந்திருக்கிற காதலோட உன்னை தேடி வரானோ. மனசு விட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்ல போறேன். நிச்சயம் சொல்ல போறேன். உங்க கூட சரியாவே பேச முடியல. என்னைக்காச்சும் பேச முடியுமா சார்? கண்ணாடி உடைஞ்ச சத்தம் கேட்டதில்ல? மாடியில இருந்துதான் சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம்? இல்ல பங்கஜ், மாடியில இருந்து ஏதோ சத்தம் வந்துச்சு. ஐ திங்க் ப்ரோயின்லாவோட சீக்ரெட் ரூம்ல இருந்து தான் சத்தம் வந்த மாதிரி இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இல்ல அங்க போக வேண்டாம். ஒருவேளை மேல பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்குது இல்ல, அங்க திங்ஸ் ஏதாவது தவறி விழுந்திருக்கலாம். கரெக்ட் பங்கஜ், எனக்கும் அப்படிதான் தோணுது. மீராஜி, இன்னும் நிறைய வேலை இருக்கு, நீங்க கொஞ்சம் வாங்க. சரி, ஜஸ்ட் a minute மேம். அந்த ரூமை பத்தி பேசினாலே ஏன் மார்னிங்ல முகமே மாறி போகுது? அப்படி என்ன இருக்கு அந்த ரூம்ல? She's fine, sir. Breathing, pulse rate, pressure, everything is normal. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம். Are you sure, doctor? Sure. She is absolutely normal. Thank you, doctor. Welcome. சார், அனு மேடம் பேக். இந்த பூக்கு மட்டும் பேச வந்ததுன்னா என்னோட படபடப்ப உனக்கு புரியுற மாதிரி சொல்லிருக்கோம். உன்கிட்ட நான் சொல்லலைனாலும் என் மனசுல இருக்கிறத உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் தான் நான் இந்த பூவோட வந்தேன். ஆனா இன்னைக்கு பார்த்து நீ அன்னைக்கு மாதிரியே தூங்கிட்டு இருக்க. ஒருவேளை நானே எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக தான் நீ இப்படி நடிக்கிறியோ? என் மனசுல இருக்கிறத எல்லாம் வெளிப்படையா சொல்லிட்டா என் மனசுல இருக்கிற காதலோட டென்சிட்டி குறைஞ்சிடுமோன்னு தோணுது. இன்ஃபேக்ட் என் மனசுல இருக்கிறத முழுசா உன்கிட்ட சொல்றதுக்கு வார்த்தையே என்கிட்ட இல்லானோ. என் இதய துடிப்புல இருக்கிற மௌனம் நீன்னு சொல்லலாமா? என் சிரிப்புல இருக்கிற சந்தோஷம் நீன்னு சொல்லலாமா?
Not enough, Anu. One thing is sure. I trust you. I trust you a lot. I love you, Anu. I love you. அனு 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 அனுமா அனு அனு சார் என்ன சார் ஆச்சு? பயப்பட ஒண்ணும் இல்ல. டாக்டர் சொல்லிட்டாரு, ரிப்போர்ட்ஸும் பார்த்துட்டாரு, எல்லாமே நார்மல் தான் சொன்னாரு. சார் நார்மல்னா அப்புறம் ஏன் சார் இப்ப திடீர்னு மயக்கம் போட்டு விடுறா? இது மாதிரி இது வரைக்கும் இவளுக்கு இப்படி ஆனதே இல்ல சார். இது வரைக்கும் இவளை இப்படி பெட்ல படுத்து பார்த்ததே இல்ல சார். பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டே இருப்பா சார். ஐயோ இப்படி குளுக்கோஸ் எல்லாம் ஏத்துறீங்களே. நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. அணுவை செக் பண்ணது வெல் குவாலிஃபைட் டாக்டர். அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க அணுவுக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஸோ டோன்ட் வரி, ஷி வில் பி ஆல் ரைட். நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்குவீங்கன்ற நம்பிக்கையில தான் சார் நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன். இல்லன்னா நானே மயக்க போட்டு விழுந்திருப்பேன் சார். சார் உங்களுக்கு 1000 வேலை இருக்கும் சார். நீங்க பாவம் எதுக்காக? நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க எங்கேயாவது போகணும்னா கிளம்புங்க. ஆமா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க சார். எங்களால உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம்? நோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களை இப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. அணு எழுந்திரிச்சதும் நான் போய்க்கிறேன். சரி, உங்களுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம் சார். ரொம்ப நன்றி சார். இதுக்கெல்லாம் நன்றி சொல்லி என்ன 3வது ஆளா ஆக்கிடாதீங்க ப்ளீஸ். இது என்னோட கடமை, என் உரிமையும் கூட. எப்பவும் நான் உங்க கூடவே இருப்பேன்றத என்னைக்கும் மறந்துடாதீங்க. போட்டோஸ் அப்புறம் எடுக்கலாமா? லேட் ஆயிடுச்சு. வீட்ல தானே இருக்கோம். மழையா பெய்து சந்திரா? நோ நோ மேம், நாட் லைக் தட். லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். இஸ் இட் மீரா? ஆனா உங்க பாஸ் இன்னும் வரலையே, அத என்னன்னு கேட்டியா? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பாரு. காட் இட்? வா சந்திரா. ஹேய், போட்டோ எடு, எங்க அம்மாக்கு அனுப்பணும். இவ்வளவு நேரம் ஆச்சு, ஏன் சூர்யா இன்னும் வரல? எஸ் மீரா. ஹலோ ஹலோ மீரா. மீரா இல்ல, நான் சாரதா. சொல்லுங்கம்மா, நான் பேசுறது கேக்குதா? இங்க சிக்னல் கொஞ்சம் கம்மியா இருக்குமா? சூர்யா, எங்கப்பா இருக்க? வீட்ல மாம்சியும் சந்திராவும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. அதுமா, அது சூர்யா, இன்னைக்கு அவங்களுக்கு ஆனிவர்சரி, அதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல அதையும் மறந்துட்டியா? இல்லம்மா, ஞாபகம் இருக்குமா? அதுக்கு தான் சொன்னேன், உன்னை கட்டி போட வீட்ல ஒருத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு. என்ன கட்டி போடுற சக்தி யார்கிட்ட இருக்கோ அவங்க பக்கத்துல தான் இப்ப நான் இருக்கேன். சூர்யா, கேக்குதா? அம்மா, இதோ இதோ கிளம்பிட்டம்மா, சீக்கிரமே வந்துடுறேன். எல்லாரும் உனக்காக தான்ப்பா காத்துட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்துருப்பா. வந்துடுறேம்மா. சார் கிளம்பிட்டாரா? ஆமாம்மா, சீக்கிரம் வந்துரு. இந்த நாளுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். எப்படி வராம இருக்க முடியும்? ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டுடே. இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். உன்னை பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் மத்தியில ஆச்சரியம் காத்திருக்குமா? ஆச்சரியத்தை எதிர்கொள்ளணும்னா வேர் பலமா இருக்கணும். இல்லனா மரமே ஆட்டம் கண்டுடுமா? I trust you, Anu. I love you, Anu. என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க.
ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, ப்ளீஸ். இந்த நாளுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். எப்படி வராம இருக்க முடியும்? உன்னை பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.